முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரத்துக்கு இடையேயான சந்திப்பு 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்று முடிவை அறிவிக்கிறார் ராகுல் காந்தி. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததா? என்ன நிலை? முடிவு என்ன? ராகுல் காந்தி இன்று அறிவிக்கிறார். 29+2 ராஜ்யசபா இடங்கள் என்று திமுக சற்று ஏறி வந்திருக்கிறது. இதுதான் இறுதி எண்களா? அந்த மேஜிக் எண்கள் இவைதானா என்ற கேள்வியும் இருக்கிறது. 28லிருந்து 30 இடங்கள் கொடுக்க திமுக தயாராக இருந்ததாகவும் ஒரு தகவல் இருந்தது. இந்நிலையில் 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபா இடங்களுக்கு திமுக சற்று ஏறி வந்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. சுமூகமாக முடிந்ததா பேச்சுவார்த்தை? 29+2 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபா இடங்கள் என்று ஏறி வரும் திமுக. இன்று முடிவை அறிவிக்கும் ராகுல் காந்தி. 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்கள் என ஏறி வரும் திமுக. இன்று முடிவை அறிவிக்கும் ராகுல். சுமூகமாக முடிவடைந்ததா பேச்சுவார்த்தை? 39 என்பதிலிருந்து இறங்கி வந்த காங்கிரஸ், 25+1 என்பதிலிருந்து ஏறி வந்த திமுக. இறுதி முடிவு என்ன? இன்று ராகுல் அறிவிப்பார். டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்களிலிருந்து புதிய தலைமுறைக்கு கிடைக்கும் பிரத்யேக தகவல்களை பார்த்து வருகிறோம். 39 தொகுதிகள் என்ற எண்ணிக்கையிலிருந்து காங்கிரஸ் சற்று இறங்கி வந்திருக்கிறது. 25 தொகுதிகள் 1 ராஜ்யசபா இடம் என்ற எண்ணிக்கையிலிருந்து திமுக சற்று ஏறி இருக்கிறது. இறுதி முடிவு என்ன? இன்றைக்கு ராகுல் காந்தி தான் அறிவிக்க இருக்கிறார். 25 தொகுதிகள் 1 ராஜ்யசபை இடம் என்பதிலிருந்து திமுக 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்கள் என்று சற்று ஏறி வந்திருக்கிறது. இறுதி முடிவு என்ன எடுக்கப்பட்டது என்ற முக்கியமான கேள்வி இருக்கிறது. இன்று மாலைக்குள் ராகுல் காந்தி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்களிலிருந்து புதிய தலைமுறைக்கு கிடைத்து வரும் பிரத்யேக தகவல்களை பார்க்கிறோம். 39 தொகுதிகள் என்ற எண்ணிக்கையிலிருந்து இறங்கி வந்த காங்கிரஸ் தற்போது 36 என்ற எண்ணிக்கையில் நிற்கிறது. 25 தொகுதிகள் 1 ராஜ்யசபை இடம் என்பதிலிருந்து ஏறி வந்த திமுக. 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்கள் என்று வந்து நிற்கிறது திமுக. புதிய தலைமுறைக்கு டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்களிலிருந்து கிடைக்கும் பிரத்யேக தகவல்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை இன்றைக்கு மிக முக்கியமானது ஒரு நாள், திருப்பு முனையான நாள் என்றே சொல்லலாம். இந்நிலையில் 25 தொகுதிகள் 1 ராஜ்யசபை இடம் என்ற எண்ணிலிருந்து சற்று ஏறி வந்திருக்கிறது திமுக. 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்களை கொடுக்க திமுக தயாராக இருக்கிறது. புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவல்களை பார்க்கிறோம். இறுதி முடிவு என்ன என்பது இன்று மாலைக்குள் தெரிந்துவிடும். ராகுல் காந்தி அறிவிப்பார் என்ற தகவலும் இருக்கிறது. எந்த எண்ணிக்கைகளில் முடிவு எட்டப்படும் என்ற புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவல்களை பார்க்கிறோம். டெல்லி காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்களிலிருந்தும் தமிழ்நாடு திமுக வட்டாரங்களிலிருந்தும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் தான் இவை. 39 என்ற எண்ணிக்கையிலிருந்து சற்று இறங்கி வந்திருக்கிறது காங்கிரஸ். 36 இடங்களை கேட்கிறது. 25 தொகுதிகள் 1 ராஜ்யசபை இடம் என்பதிலிருந்து சற்று ஏறி வந்திருக்கிறது திமுக. 28 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்கள் ஆகியவற்றை கொடுக்க திமுக தயாராக இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபா இடங்களுக்கு திமுக தயாராக இருப்பதாகவும் தகவல். இன்று மாலைக்குள் நமக்கு முடிவு தெரிந்துவிடும். இன்று முடிவை அறிவிக்கிறார் ராகுல் காந்தி. சுமூகமாக முடிவடைந்ததா பேச்சுவார்த்தை? முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் ஆகியோருக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது? சுமூகமாக முடிவடைந்ததா? அந்த முடிவு இன்று மாலை தெரிந்துவிடும். இன்று முடிவை அறிவிக்கிறார் ராகுல் காந்தி.
25 இடங்கள், 25 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபை இடம் என்பதிலிருந்து சற்று ஏறி வந்திருக்கிறது திமுக. 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்களை கொடுக்க தயாராக இருக்கும் திமுக. அதேபோல 39 தொகுதிகள் என்பதிலிருந்து இறங்கி வந்த காங்கிரஸ் 36 தொகுதிகளில் நிற்கிறது காங்கிரசின் நிலைப்பாடு. காங்கிரஸ் வட்டாரங்களிலிருந்தும் திமுக வட்டாரங்களிலிருந்தும் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கும் பிரத்யேக தகவல். 25 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபையிலிருந்து ஏறி வந்த திமுக, 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்கள் என்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. 39 தொகுதிகளிலிருந்து சற்று இறங்கி வந்திருக்கிறது காங்கிரஸ். 36 தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. கூட்டணியை தொடர்வதில் இரு தரப்பும் ஆர்வம் என்ற செய்தியை பார்க்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னவாகும், கூட்டணி தொடருமா என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருந்த நிலையில் இருதரப்பும் கூட்டணியை தொடர்வதில் ஆர்வம் காட்டுகின்றன. இன்றைய சந்திப்பில் திமுக காங்கிரசின் கணக்குகள் என்ன? 26 கேட்டனுப்பிய காங்கிரஸ், 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்கள் சொல்லி அனுப்பும் திமுக. கூட்டணியை தொடர்வதில் இருதரப்பும் ஆர்வம். இன்றைய சந்திப்பில் திமுக காங்கிரஸ் கட்சியினரின் முடிவு என்ன, நிலைப்பாடு என்ன என்று பார்க்கிறோம். 36 கேட்டனுப்பிய காங்கிரஸ், 29 கூட்டல் 2 ராஜ்யசபை இடங்கள் என்று பதில் சொல்லும் திமுக. கூட்டணியை தொடர்வதில் இருதரப்பும் காட்டும் ஆர்வம்.